வாசிக்கலாம். பிலமோன் 1வது அதிகாரம் 11வது வசனம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம். முன்னே அவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். முன்னே அவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 16:2 வசனம். இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சபைக்கு தலைவரும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் மோசே எழும்பி கவனிங்கள், பிரயோஜனமாயிருக்க விரும்புகிறவர்கள் என்கிற ஒரு கூட்டம், பிரபலமாயிருக்க விரும்புகிறவர்கள் என்கிற ஒரு கூட்டம். நம்முடைய சபையிலே ஆண்டவர் பிரபலமானவர்களை அல்ல, பிரயோஜனமானவர்களை எழுப்ப விரும்புகிறார். பிரபலமாயிருக்கிறவர்கள் பிரயோஜனமாயிருப்பார்களா என்று தெரியாது. ஆனால் பிரயோஜனமாயிருக்கிறவர்கள் பிரபலமாயிருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் பிரயோஜனமாக இருந்து கொண்டே இருப்பார்கள். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒரு நின்று போன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 நேரம் சரியாக மணி காட்டும். அப்போ பிரயோஜனமானவர்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். சொல்லுங்க, நான் பிரயோஜனமாய் வாழ விரும்புகிறேன். நான் பிரயோஜனமான ஆள். உங்களால் 4 பேருக்கு பிரயோஜனம் இருக்கணும், இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை வேஸ்ட்டுன்னு முடிவெடுத்துக்கிடுங்க. உங்களால் 4 பேருக்கு பிரயோஜனம் இருக்கணும். இந்த பூமியில் நீங்கள் பிறந்ததுனால 4 பேர் வாழணும். ஸ்கூலில் கூட உங்களை எதிர்பார்த்து ஒரு 10 பேர் இருக்கணும். அவன் பக்கத்தில் இருந்தால் கணக்கு பரீட்சையில் பாஸ் ஆகிடலாம்ப்பா அப்படின்னு இருக்கணும். அவன்கிட்ட போனால் அசைன்மெண்ட் பார்த்து எழுதலாம்ப்பா, அவன்கிட்ட போனால் சில ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பிரயோஜனமாய் மாறணும். பி எ ப்ராஃபிட்டபிள் வெசல். பிரபலமாக இருக்க விரும்புகிற 250 பேர் மோசைக்கு முன்பதாக எழும்பினார்கள். வேதம் சொல்லுகிறது, பிரபலமாக இருக்கிறவர்கள் மேல் அக்கினி பட்சித்தது, அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் வாசிக்க கேட்ட வேத பகுதி இந்த காலை வேளையில் மிகுந்த ஆத்துமபாரத்தோடு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த வருஷம் நம்முடைய சபையை, நம்முடைய ஜீவத்தண்ணீர் சபை பிரபலமான சபையா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிரயோஜனமுள்ள ஒரு சபையா இருக்கிறதற்காக கைத்தட்டி, பிரயோஜனமுள்ள சபை. உங்களுக்காக 4 பேர் எதிர்பார்க்கிறாங்கனாலே நீங்க பிரயோஜனமான ஆளுன்னு அர்த்தம். நீங்க உங்களுக்காக 4 பேர் எதிர்பார்க்கணும். மேக் அப் யுவர் லைஃப் லைக் தட். உங்கள் வாழ்க்கை கவனிங்க. வாலிப பிள்ளைங்க ரொம்ப கவனிக்கணும். குனிஞ்சே இருக்கக்கூடாது. சபையில் பாவம் செய்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு விரோதமாக துரோகம் செய்கிறதுக்கு மட்டும்தான் வைக்கப்படணும். இருதயத்தில் கூசணும், மற்ற எதுக்கும் வைக்கப்படக்கூடாது. ரைட். நீங்கள் உங்களை ஒரு 4 பேர் தேடுற மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டீங்கனாலே யூ ஆர் அ ப்ராஃபிட்டபிள் பர்சன். நீங்கள் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை அங்கே வாங்க. பிலமோன் 11வது வசனம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். சிலர் குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருப்பாங்க, சபைக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாங்க. சிலர் குடும்பத்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருப்பாங்க, ஆனா வெளியில 5 பைசாக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சாப்பிட்ட கையால காக்கா கூட விரட்ட மாட்டாங்க, ஏன்னா சோத்து பருக்க கீழே விழுந்துருங்கிறதுக்காக. ஏன்னா அவங்க யாருக்கும் பிரயோஜனமா இருக்க மாட்டாங்க, அவங்க யாருக்கும் யூஸ்ஃபுல் கிடையாது. ஆனா வீட்டுக்கு விழுந்து செய்வாங்க, வீட்டுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க குடும்பம் அவங்கள தாண்டி வேற யாரையும் அவங்க மைண்டில் யோசிக்கவே மாட்டாங்க. அங்கேருந்து யாராவது கை காட்டினா கூட அவங்களுக்கு கல்யாண வீட்டில் சீட்டு பிடிச்சி கொடுக்க மாட்டாங்க. அவங்க மைண்டில் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, என் மனைவி என் பிள்ளை 3 சீட் நான் பிடிச்சிருக்கேன், அவ்வளோதான், மற்றவன் இரு சாவு எனக்கு என்ன. சாப்பிட்டியான்னு கூட என்ன செய்ய மாட்டாங்க. அவங்க they are so profitable for their families. அழகா நான் 15 பேர் கூட்டத்தில் இருந்தாலும் நைஸாக சிக்னல் காட்டி மனைவி பிள்ளையை கூப்பிட்டு போயிடுவாங்க. அழகாக நைஸாக கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. ஆமாம். உங்களுக்கு பசிக்கலையான்னு கேட்டால் அந்த பிள்ளை சின்ன பிள்ளை போய் சொல்லாதில்ல, அது டேடி ஐஸ்கிரீம் வாங்கி தந்துச்சுன்னு சொல்லி. இவங்க they are profitable for their family. ஆனால் அடுத்தவங்க தண்ணி குடிச்சாங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க. நைஸாக உள்ள கூப்பிட்டு 1 நிமிஷம் வாங்கலைன்னு கூப்பிட்டு ஜூஸை கொடுத்துருவாங்க. ஆனால் சிலர் குடும்பத்துக்கு உதவாது, வெளியில் பயங்கர ஹெல்ப். உலகத்துக்கு பயங்கரமாக, உலகத்தில் ஒரு கல்யாண வீடுனா போய் ஃபுல்லாக இருப்பாங்க, ஆனால் குடும்பத்துக்கு ஒரு உதவி இருக்காது. ஆனால் அங்கே பிலமோனை குறித்து பிலமோனிடத்தில் பவுல் சொல்லுகிறார், இவன் இப்பொழுது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் சபைக்கும் பிரயோஜனம் உள்ளவன். எல்லாருக்கும்
பேலன்ஸ்டா வாழுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். நீங்க வேலை செய்யற இடத்துக்கும் பிரயோஜனமா இருக்கணும், உங்க குடும்பத்துக்கும் நீங்க பிரயோஜனமா இருக்கணும், உங்க வாலிபத்துக்கும் நீங்க பிரயோஜனமா இருக்கணும், உங்க சிநேகிதர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனமா இருக்கணும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. உமக்கும் எனக்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன். ஹalleluya. முன்னே அவன் பிரயோஜனம் இல்லாதவன், முன்னே இப்பொழுதோ. உங்க வாழ்க்கையில் ஒரு முன்னே இருக்குமானால் ஒரு இப்பொழுது நிச்சயமாய் வரும். ஒரு கிமு இருக்குமானால் ஒரு கிபி நிச்சயமாய் வரும். ஒரு 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 பிசி இருக்குமானால் ஒரு ஏடி நிச்சயமாய் வரும். அது 80 வயதானாலும் மோசைக்கு கர்த்தர் தருவார். அது 100 வயதானாலும் உங்களுக்கு ஒரு ஏடி நிச்சயமாய் இருக்கும். உங்களுக்கு ஒரு முன்னே இருக்குமானால் நிச்சயமாய் ஒரு இப்பொழுதை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம மரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இப்பொழுது வரும். ஆனால் அது எவ்வளவு சீக்கிரம் வருதுங்கிறது நம்ம கையில் இருக்கு. பிலேயாம் சாக போற காலத்தில் ஆண்டவர் அவரை தள்ளிவிட வேண்டிய காலகட்டத்தில் சொல்லுகிறார், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது தாழ விழுந்து கிடக்கிறேன். ரொம்ப லேட்டா இல்லையா கண்ணு திறந்திருக்கு? ரொம்ப இல்லை அப்படி இல்லை. 80 வயசுல ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கு பிறகு நீங்கள் ஆண்டவருக்காக வாழுகிற நாட்கள் ரொம்ப குறைவாயிரும் பாருங்களேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நான் 35 வயசுல தான் எனக்கு வேலை கிடைச்சிது, நான் ரொம்ப லேட்டாக என் கேரியரை தொடங்கிட்டேன். அதனால் என் பிள்ளைகளாகி எங்களுக்கு சொல்லுவார், நீங்கள் ரொம்ப லேட் பண்ணக்கூடாது, நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீர்களோ அவ்வளவு நாட்கள் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ முடியும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை இப்பொழுது முன்னே பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றப் போகிறார். உங்க குடும்பத்தில் இனி பிரயோஜனம் இல்லாதது என்று ஒன்றும் இருக்கக்கூடாது. நல்ல வாய்களை திறந்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு இப்படி ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க வீட்டில் பிரயோஜனமற்று கிடக்கிற சில விஷயங்களை இந்த வருஷம் கர்த்தர் கையில் எடுக்க போகிறார். உங்கள் அவயவங்களை கர்த்தர் பிரயோஜனப்படுத்த போகிறார். உங்க வீட்டில் இருக்கிற சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கள் பிரயோஜனப்பட போகிறது. செயல்படாமல் இருந்த சில பகுதிகள் செயல்பட போகிறது. 5 அப்பம் 2 மீன் 3 நாள் அளவும் ஒரு சிறு பையன் கையில் பிரயோஜனம் இல்லாது இருந்தது. இயேசுவை பிரயோஜனப்படுத்தினது போல உங்க சர்டிபிகேட் பிரயோஜனப்பட போகிறது. உங்கள் திறமைகள் பிரயோஜனப்பட போகிறது. பல வருஷம் பீரோக்குள் பூட்டி வைத்த சில சர்டிபிகேட்டுகள் பிரயோஜனப்பட போகிறது. திரும்பவும் அது எடுக்கப்பட போகிறது. கைகளை தட்டுங்க. 20 வருஷம் கீரியாத் யாரிமில் திரைக்கு கீழிருந்த உடன்படிக்கை பட்டியை கர்த்தர் பிரயோஜனப்படுத்தினது போல கர்த்தர் நம்மை பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். யாரை குறித்து பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? 10வது வசனம் வேகமாய் வாசிக்கலாம். பிலமோன் 10வது வசனம். ஜெபத்தோடு கேட்போம், வேகமாய் நம்ம முடிக்க போறோம். பிலமோன் 10வது வசனம் என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். நீங்கள் ஒனேசிமு, எல்லாரும் சொல்லுங்களேன் ஒனேசிமு. இந்த ஒனேசிமுவை பற்றி வேதாகமத்திலே பெரிய தகவல்கள் ஒன்றும் இல்லை. ஏனோக்கை போல இந்த மனுஷன், ஏனோக்கை பற்றி அதிக தகவல் இருக்காது, யாபேசை பற்றி அதிக தகவல் இருக்காது. இப்படி பைபிள் உள்ளாலை குறித்து அதிக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. சிலரை குறித்து அதிக தகவல்கள் இல்லை. பட் அவர்கள் பிரயோஜனமாக இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள். இந்த ஒனேசிமுவை பற்றி சிலரை பற்றி பைபிளில் ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை, ஆனால் அவர்கள் அதிகம் சாதித்தவர்கள். இந்த ஒனேசிமுவை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னா 18வது வசனத்தில் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்க 18வது வசனம் வேகமாய். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கில். அப்போ இந்த ஆளு ஏதோ சரியில்லை, கொஞ்சம் பேஜாரான ஆளுன்னு மட்டும் நமக்கு தெரியுது. டீ கடையில் கடன் வச்சிருக்காரு, எங்க நிறைய கடன் இருக்கு அவர்கிட்ட. அவன் உமக்கு யாதொரு கடன்பட்டது மட்டுமல்ல அநியாயம் செய்ததும். இந்த ஒனேசிமுவை பற்றி சரித்திரம் 5 விஷயங்களை சொல்லுகிறது. he was a slave. அவன் ஒரு அடிமையாயிருந்தான். சொல்லுங்க, ஒரு அடிமையாயிருந்தான். 2, தன் எஜமானனுக்கு விரோதமாய் துரோகம் செய்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அவனுடைய எஜமானனாகிய பிலமோனுக்கு அவன் துரோகம் செய்தான். நம்பர் 3, அவன் திருடன் என்று ஒரு சில அறிஞர்கள் மொழிபெயர்ப்புகள் சொல்லுகிறது. he was a robber or thief, கடன்பட்டவன் என்று அவனை குறித்து. 4, அவன் சிந்தனைகள் பொல்லாத எண்ணம் கொண்டவைகள் என்று சிலர் சொல்லுகிறார்கள். சிலர் அவன் தண்டனைக்கு பயந்து எஜமானனிடத்தில் சொல்லாமல் எஜமானனை விட்டு ஓடி போனவன் என்று வேதம் அவனை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது.
Praise the Lord. அப்போ முதலாவது என்ன சொன்ன? he was a slave. அடிமை. அவன் ஒரு அடிமை, தன் எஜமானனுக்கு துரோகம் செய்தவன், ஒரு திருடன், கடன்பட்டவன், தன் சிந்தைகளில் பொல்லாத எண்ணம் கொண்டவன், தன் எஜமானனை விட்டு ஓடி போனவன். ஆனால் இப்படிப்பட்டவனை குறித்து பவுல் இப்பொழுது சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியுமா, இந்த ஒனேசிமு குறித்து ஒரு அழகான விஷயம். இந்த ஒனேசிமு தான் பவுல் இந்த நிருபம் எழுதுவதற்கு காரணமாயிருந்தவன். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னிலைமை எப்படி இருந்ததோ சரி, இனி உங்கள் மூலமாய் புதிய விஷயங்கள் ஆரம்பிக்கப்படும். You are going to be the reason for so many epistles. This is a prophecy. நீங்கள் अनेक நிருபங்கள் எழுதப்படுவதற்கு காரணமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லும்போது எத்தனை பேர் கைகளை தட்ட போறீங்க? புது பிரேயர் செல் ஆரம்பிப்பதற்கு இங்க இருக்கிற தாய்மார்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். சில வாலிபர்கள் எழும்புவதற்கு இங்க இருக்கிற சிலர் காரணமாய் அமைய போகிறீர்கள். புரிஞ்சவங்க, உங்க காலேஜ்ல ஒரு சாப்பல் ஆரம்பிப்பதற்கு நீங்கள் ஒரு காரணமாய் அமைய போகிறீர்கள். ஒனேசிமுஸ் இஸ் தி ரீசன் ஃபார் தி பால் எபிஸ்டல். உரபா கந்தூரிபி கையந்தலஸ். இயேசுவின் நாமத்திலே இந்த வருஷம் முடியும் போது ஒரு சாட்சி எழும்ப போகிறது. இந்த சகோதரி தான் இந்த பகுதியில் ஊழியம் ஆரம்பிப்பதற்கு காரணமாய் இருந்தவர்கள் என்று சொல்லணும். இந்த சகோதரன் தான் இந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாய் இருந்தவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லணும். இந்த மகள் தான் அவர்கள் தற்கொலையை நிறுத்துவதற்கு காரணமாய் இருந்தவர்கள். நீங்க கை தட்டுறது மட்டும் போதாது, உங்க இருதயங்கள்ல விசுவாசிக்கணும், உங்க வாயில அறிக்கை செய்யணும், அப்புறம் கை தட்டணும். உங்க இருதயத்துல விசுவாசிக்கணும், நம்பர் 1. உங்கள் வாய் அறிக்கை செய்யணும், நம்பர் 3 உங்க கை தட்டணும். அல்லாத கை தட்டுக்கு there is no value, there is no attestation for that claps. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும், ரட்சிப்புண்டாக அறிக்கை செய்யணும், அதை அங்கீகரிக்கிற விதமா கை தட்டணும். That's all. இந்த பவுல் சொல்றாரு, உங்ககிட்ட இருந்து ஓடி போனான்ல ஒரு அடிமை, உனக்கு துரோகம் செய்தான்ல ஒருத்தன், உங்ககிட்ட கடன்பட்டு உனக்கு அநியாயம் செய்தான்ல, தன் சிந்தனைகளில் பொல்லாப்பை வைத்திருந்தானே, உனக்கு பயந்து வீட்டை விட்டு எஜமானனை விட்டு ஓடி போனானே, இன்றைக்கு அவனை குறித்து நான் சொல்லுகிறேன். He is the reason for my epistle. ஒரு பெரிய ஜாம்பவான் வந்து இதை நான் எழுதுறதுக்கு காரணமா இருந்தாருன்னு சொல்லிட்டா ஏற்றுக்கொண்டிடலாம். ஒரு நல்ல கனத்துக்குரிய மனுஷன் தான் நான் இது எழுதுறதுக்கு காரணமா இருந்தாருன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம். பிரயோஜனம் இல்லாத ஒருவன் இந்த நிருபம் எழுதுவதற்கு 12 நிருபங்களோடு முடிய வேண்டிய பவுலுடைய வாழ்க்கை 13வது நிருபத்தை தொடுவதற்கு இந்த ஒனேசிமு காரணமாயிருந்தார். இந்த வருஷத்தில் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு காரணமாயிரணும், நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு காரணமாயிரணும். ஐ வாண்ட் டு பி தி ரீசன். நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு காரணமாக மாறணும். நான் தான் இதுக்கு காரணமாக இருந்தேன், அவங்க தான் இதுக்கு காரணமாக இருந்தாங்க. மோசே, நீ எப்படிப்பா பார்வோனுடைய குமாரத்தி அரண்மனைக்குள்ளே எப்படி போனன்னா, மீரியாம் அதற்கு காரணமாக இருந்தாள். நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு காரணமாய் மாறப்போகிறீர்கள். ஒரு நிமிஷம் உங்கள் கண்ணை மூடுங்களேன். ஒரு மனத்தை உண்டாக்குங்க. கிரியேட் ஒன்னஸ். என்ன ஒரு நல்ல விஷயத்துக்கு காரணமாக மாற்றிருங்க. வாலிப தங்கச்சி, இதுவரைக்கும் நீ பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நீ நல்ல விஷயங்களுக்கு காரணமாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். கொஞ்சம் வாயை தரங்க. நல்ல விஷயங்களுக்கு காரணமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். மோட்சம் இறங்கி மகிமையால் நிரம்பிற்று, சிலுவை அண்டை இயேசு குணமாக்கினார், என் இரவை பகலாக்கினார், என் பாவத்தை கழுவினார். மோட்சம் இறங்கி மகிமையால் நிரம்பி. இந்த வருஷம் உங்க காதுகள் கேட்க போகிறது. நீங்க தான் இன்னைக்கு நான் ஜெபம் பண்றதுக்கு காரணம்னு சிலர் சொல்ல போறாங்க. என் குடும்பம் சமாதானமாய் இருப்பதற்கு கர்த்தர் உங்களை தான் காரணமாய் வைத்திருந்தார் என்று சொல்ல போகிறார்கள்.
எந்தெந்த குடும்பத்தில் ஆகாதது என்று தள்ளப்பட்ட கல்லை கர்த்தர் இந்த வருஷம் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றப் போகிறார். நீதான் பிரச்சனைக்கு காரணம் என்று சொன்னவர்கள் சில விஷயங்களை மாற்றி சொல்ல போகிறார்கள். நீதான் எல்லாவற்றுக்கும் காரணம். பவுல் பிலமோ நிருபம் எழுதுவதற்கு ஒனேசிமு காரணமாக இருந்தது போல இந்த சத்தம் நிறைவேற போகிறது. ஏப்ரல் மாதம் முடிவதற்கு முன்பதாகவே 75% குடும்பங்களை கர்த்தர் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றப் போகிறார். எந்த மகனை கொண்டு இந்த ஊழியத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாங்களோ, எந்த பிள்ளைகள் இல்ல ஸ்பிரிச்சுவலி இல்லைன்னு நினைச்சாங்களோ, அந்த பிள்ளைகளை கர்த்தர் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றப் போகிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த பிள்ளை சரிப்பட்டு வராதுன்னு நினைத்தார்களோ, அதே பிள்ளைகளை கொண்டு கட்ட எழுப்ப ஷபாரா கந்தூராபா ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது. வயதான காலத்தில் எந்த பிள்ளைகள் உங்களுக்கு தோள் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களாமா, அதே பிள்ளைகள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறப் போகிறார்கள். யாக்கோபுக்கு ஒரு எண்ணம், இந்த ரூபன் மேன்மை அடைய மாட்டான், இவன் தண்ணீர் மேல் தழும்பினவன். he was unstable as water. அவன் நிலைப்பட மாட்டான், அவன் திருந்த மாட்டான், அவன் வாழ்க்கை சரியில்லை. அவனை குறித்து தவறாகவே தீர்க்க தரிசனம் சொன்ன யாக்கோபு. ஆனா வேதம் சொல்லுகிறது, மோசே அவனை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ரூபன் சாகாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது. அடுத்து உங்களுக்கு தெரியுமா, இந்த மோசே இந்த ரூபன் புத்திரர்கிட்ட போய் கேட்கிறாரு, எங்கள் மற்ற கோத்திரத்தார் யுத்தம் பண்ணுவதற்கு நீங்க உதவியாக வரணும்னு கேட்டபோது ரூபன் புத்திரர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அவர்கள் கானானை சுதந்திரிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய்வோம் என்று சொன்னார்கள். கவனிங்க, சிலருடைய மனநிலைமையை கர்த்தர் உடைக்க போகிறார். எந்த பிள்ளை யூஸ்லெஸ் ஹெல்ப்லெஸ் சொன்னீர்களோ, அந்த பிள்ளைகள் தேவராஜ்யம் கட்டுவதற்கு உதவியாயிருப்பார்கள். அந்த பிள்ளைகளை கொண்டு தான் எந்த பிள்ளையால குடும்பத்துக்கு யூஸ் இல்லை நினைச்சீங்களோ, எங்க மொத்த ஃபேமிலி சொல்லுவாங்க, சார் டீச்சர் உங்களுக்கு 2 பிள்ளைங்க பிறந்திருந்தாலும் மூத்த பையனை கொண்டு ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு இருக்காது. வேணும்னா அந்த 2வது பையனை கொண்டு ஏதாவது உங்களுக்கு நடக்குமே தவிர அந்த மூத்த பையனால உங்களுக்கு ஒரு யூஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினா மொத்த குடும்பத்தை இன்னைக்கு நான் தான் பார்த்துக்கிறேன். மொத்த குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கிறேன். எங்க வீட்டுக்கு மெடிக்கல் செலவுல இருந்து சாப்பாடுல இருந்து கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுங்க. என்னால் ஏதாவது பிரயோஜனம் வருமானு கேட்குறீங்களா? நீங்க தான் கானானை சுதந்தரிப்பதற்கு உதவியாய் நிற்க போகிறீர்கள். I feel the spirit of prophecy in this place. ஒரு தீர்க்க தரிசன ஆவி இந்த இடத்துல இறங்கி இருக்கிறது. எந்த ரூபன் தண்ணீரின் மேல் தழும்பினவன், இந்த ரூபனால அப்பாவுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சாங்களோ, அதே ரூபன் இஸ்ரவேல் புத்திரர் கானானை சுதந்தரிப்பதற்கு நாங்கள் யுத்தம் முடிகிற வரைக்கும் நாங்கள் கூட நிற்போம் என்று சொன்னது போல, எந்த பிள்ளைகளை பற்றி சில பராதிகள் வந்ததோ, அதே பிள்ளைகள் தான் அந்த வீட்டை கட்டுவதற்கு கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கைத்தட்ட முடிந்தவங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இது இல்லை ஐயா. ஒரு ராத்திரியில கர்த்தர் காரியத்தை மாற்றிடுவார். ஒரு ராத்திரியில உங்க குடும்பத்தினுடைய சரித்திரத்தை புரட்டி போட்டுருவார். செத்த வீடா மாற வேண்டிய என் வீட்டை ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தினால் மாற பண்ணினவர். எங்க சித்தப்பாலாம் டைரக்டா சொன்னார், என்கிட்ட டைரக்டா சொன்னார், உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை உன்னால. அதனால எங்க சித்தப்பாக்கு ஒரு பையன் இருக்கிறான், தம்பி, அவனும் என் ஹைட்ல தான் இருப்பான். அதனால சொல்லுவாரு, 6 மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வா, தம்பியினுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன், அவன் ட்ரெஸ்ஸை நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்ன அப்படியே முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, அந்த சித்தப்பா பையனுக்கு கூட வேலை வாங்கி கொடுப்பதற்கு கர்த்தர் என்ன பயன்படுத்தி. நான் இதை எதுக்கு சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். மனுஷன் ஆகாதது என்று நல்ல கவனிங்க. யாரையாவது தெரிஞ்சோ தெரியாம தள்ளி விட்டுறாதீங்க. அவங்கள தான் கர்த்தர் கார்னர்ஸ்டோனா மாற்றிடுவார். ஏன்னா அது கர்த்தருடைய வைராக்கியம், அது கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். யாராவது உங்களை நிராகரிச்சிட்டாங்கன்னா கர்த்தர் செய்திருவார் பாருங்க. அவங்க முன்னாடி நம்மளை வாழ வச்சிருவார். உங்க பிள்ளைகள் தூணாயிருப்பார்கள், உங்க பிள்ளைகள் பிரயோஜனமாயிருப்பார்கள். எனக்கு திரும்ப திரும்ப ஆண்டவர் ரூபனை குறித்து சொல்லுகிறார். தண்ணீரின் மேல் அன்ஸ்டேபிளா இருந்த ரூபன், இந்த ரூபனை பற்றி வேதம் அழகாக சொல்லுகிறது. அவர்கள் கானானை சுதந்தரிக்கிற வரையிலும் நாங்கள்
பரிசுத்த சன்னதராய் நிற்போம். நாங்க சோர்ந்து போக மாட்டோம். பயப்படாதீங்க. பழைய ரூபன் அல்ல, நான் புதிய ரூபன், பிரயோஜனம் உள்ளவன் ரூபன். நல்ல கை தட்டுங்க. God is change your story. உங்க ஸ்டோரி மாற போகிறது. வெடிக்க பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் விசுவாசம் உள்ளவர்கள் ராம் சகந்தலபா கைகளை தட்டுங்க. பாரா கந்தூராபா லீ பாரா கந்து சதபா கயந்தலபா. முன்னே நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இப்பொழுதோ உமக்கும் சபைக்கும் பிரயோஜனம் உள்ளவர்கள். நிறைய சர்டிபிகேட்ஸ் பிரயோஜனப்பட போகிறது. எதுக்காக இந்த சர்டிபிகேட் கோர்ஸ் நான் படிச்சேன்னு கேட்கிறீங்களா? அதற்கு வேலை வரப்போகிறது. எதுக்காக என்ன படிக்க வச்சீங்க? எதுக்காக என்ன இந்த பாதையில நடத்துனீங்க? அதற்கு எல்லாம் வேலை வருகிறது. It is God's time. ஷபரா கந்தூராபா. கொஞ்சம் கைகளை தட்டுங்க. Every 5 loaves and 2 bread, 2 fishes is going to used by God. தேவனால் பயன்படுத்தப்பட போகிறது. 3 நாட்கள் பிரயோஜனம் இல்லாத 5 அப்பம் 2 மீன் பயன்படுத்தப்பட்டது போல 5 வருஷம் பிரயோஜனம் இல்லாத இருந்த சிலரை கர்த்தர் கையில் எடுக்க போகிறார். 7 வருஷம் பிரயோஜனம் இல்லாத இருந்த சிலரை பயன்படுத்த போகிறார். மறுபடியும் சில காரியங்களுக்கு வேலை வருகிறது. வேலை வருகிறது. The time is come. ஷலபகயம் துரபசியந்தலஸ். உன்னே அவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல நிறைய காரியங்களை நான் செய்தேன். அதெல்லாம் ஏன் செய்தேன் எனக்கு தெரியல. ஆனா கர்த்தரை பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றினார். கர்த்தர் உங்க ஸ்டோரியை மாற்ற முடியும். அப்ப இந்த ஒனேசிமு பிரயோஜனம் உள்ளவனா மாறினதுக்கு இந்த ஃபவுண்டேஷனல் ரீசன் என்னன்னா, இவங்க சிறைச்சாலையில சந்திச்சிருக்காங்க. 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் கட்டப்பட்டிருக்கையில், when I was in prison, நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக மன்றாடுகிறேன். கவனிங்க. அப்போ அவன் என்னை ஜெயிலில் மீட் பண்ணா. we had a fellowship. இவனை பிரயோஜனம் உள்ளமா மாற்றினது வேற ஒன்றும் இல்லை, என் கூட அவனுக்கு கிடைச்ச ஒரு ஐக்கியம். நல்ல ஐக்கியத்தில் நீங்கள் இருந்து விட்டால் நீங்கள் பிரயோஜனமாய் மாறிவிடுவீர்கள். சபையோடு ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். சில ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, ரைட் பர்சன் பட் இன் a wrong place. ரைட் பர்சன் பட் இன் a wrong place. நல்ல மனுஷர்கள் ஆனா தப்பான இடத்துல இருந்தா பிரயோஜனம் இல்லை. ஒனேசிமு அடிமை, எஜமானனுக்கு விரோதமாய் துரோகம் செய்தவன், கடன்பட்டவன், திருடன், சிந்தனையிலே அசுத்த எண்ணம் கொண்டவன், எஜமானனை விட்டு ஓடி போனவன். ஆனா ஓடி போனதும் போனான், நல்ல ஆளுகிட்ட போய் மாட்டிட்டான். உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது உங்க சிறையிருப்பிலேயே மாற்ற முடியும். உங்க வாழ்க்கையை தொடரணும் முடிவெடுத்துட்டா காலேஜில் போற ஹாஸ்டல்ல கூட உங்களை சந்திக்க முடியும். உங்க வாழ்க்கையை தொடரணும்னு முடிவெடுத்துட்டா எங்கேயும் வச்சு உங்களை சந்திக்க முடியும். கர்த்தர் சந்திக்கணும்னு முடிவெடுத்துட்டா கல்லை தலையணையை வைத்து படுத்திருந்தாலும் சந்திப்பா. கர்த்தர் பேசணும்னு முடிவெடுத்துட்டா குகைக்குள்ள ஒளிந்து கிடந்தாலும் உங்களோடு பேசுவார். அவன் கட்டப்பட்டிருக்கிற இடத்துல இவனுடைய லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன இடம். பவுலோடு இவனுக்கு கிடைத்த ஐக்கியம். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறித்தான் ஆவார்கள். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள். சீக்கிரமா சொல்லுங்க, நல்ல ஐக்கியத்தில் இருந்தவர்கள். மோசையை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரியும். மோசையை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரியும். மோசைக்கு 2 விஷயங்கள் நடந்தது. முதலாவது, மோசைக்கு முட்செடியிலிருந்து ஒரு அழைப்பு கிடைத்தது இல்லையா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், டோன்ட் கோ த்ரூ, கவனிங்க, வாசிக்க வேண்டாம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பச்சையான முட்செடி அக்கினியினால் பற்றி எரிகிறதை கண்டான். உடனே உற்று பார்க்க அவன் கிட்டே போன போது அங்கிருந்து ஒரு சத்தம், I am the God of Abraham, Isaac and Jacob. நான் உன்னை அழைத்தேன் வா என்று ஒரு அழைப்பின் சத்தம் வெளிப்பட்டது. என்ன சத்தம் வெளிப்பட்டது? அழைப்பு. 5 விதமான அழைப்பு. முதலாவது மோசே என்று கூப்பிட்டார். 2வது அவனை திருத்தினார். 3வது அவனுக்கு தான் யார் என்று வெளிப்படுத்தினார். 4வது பிரச்சனை என்பதை வெளிப்படுத்தினார். 5 வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது மோசையை அழைத்தார். 2வது மோசையை திருத்தினார். 3வது மோசைக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்தினார். 4வது தன் என்ன பிரச்சனைக்காக அவனை கூப்பிட்டேன் என்று பேசினார். 5வது பிராமிஸ் லேண்டை குறித்து பேசினார். அப்போ இந்த அழைப்பை மோசே பெற்றிருந்தார். That was a direct encounter. நேரடி அழைப்பு மோசேக்கு இருந்தது. நேரடி அழைப்பு இருந்தது. No mediator,
நேரடி அழைப்பு இருந்தது, நேரடி அழைப்பு இருந்தது. 2 அடையாளங்கள் இருந்தது. நான் தான் உன்னை அனுப்புகிறேங்கிறதுக்கு அடையாளமா இந்த கோல தரையில போடுறது சர்ப்பமாய் மாறிற்று, உன் கையை சட்டை உரைக்குள் போடுறது வெண்குஷ்டரோகமாய் மாறிற்று. இந்த 2 அடையாளங்களை அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவிகொடாமல் போனால் நீ நதியின் தண்ணீரை மொண்டு தரையிலே ஊற்றது இரத்தமாய் மாறும் என்று எக்ஸ்ட்ரா ஒரு அடையாளம் அந்த ஆளுக்கு கொடுக்கிறார். அழைப்பு பெற்றுட்டும் அடையாளம் பெற்றுட்டும் மோசே என்ன சொல்றார் தெரியுமா? உமக்கு சித்தமாய் இருக்கிற யாரையாகில் அனுப்பும். கொலை செய்தவங்களுக்கு மேல கூட ஆண்டவர் அவ்வளவு கோபப்பட்டிருப்பாரான்னு தெரியல, அவர் மேல பயங்கர கோபம். அழைப்பு இருந்தது, அடையாளம் இருந்தது, ஆனா மோசையால செயல்பட முடியல. கேட்கல? அழைப்பு இருந்தது, அடையாளம் இருந்தது, ஆனா மோசையால. அப்ப ஆண்டவர் கோபம் உண்டவராகி மோசேட்ட சொல்றாரு, நான் என்ன செய்யறது இந்த மனுஷனை? 80 வருஷம் கழிச்சு இந்த மனுஷனை பிரயோஜனம் உள்ளவனாய் நான் மாற்ற விரும்புகிறேன். தெளிவான அழைப்பு இருக்கிறது, தெளிவான அடையாளங்களை நான் கொடுத்துட்டேன், ஆனா மோசையால செயல்படுவதற்கு முன் வர முடியவில்லை. இப்ப ஆண்டவர் ரகசியத்தை புரிஞ்சிட்டார். அழைப்பு மட்டும் போதாது, அடையாளம் மட்டும் போதாது, கோபம் உண்டவராகி சொன்னார், ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் உன்னை பார்க்கும்படி வருகிறான், அவனை பார்க்கும்போது உன் இருதயம் மகிழும். அழைப்பை பெற்ற மோசே, அழைப்பை பெற்ற போது கூட செயல்பட முடியாத மோசே, அடையாளங்களை பார்த்த போதும் செயல்படாத மோசே, தன் சகோதரனை கண்டவுடனே தைரியம் வந்துட்டு எகிப்தியர்களை வீழ்த்தி விடலாம். Fellowship is a strength. Fellowship is a strength. Fellowship is a strength. நாங்க நேற்று திசைன்மலையில் ஒரு மீட்டிங் போனோம். அங்கே ஒரு சகோதரன் இருக்கிறார், பல வருஷமா மறைந்திருந்து ஊழியம் செய்த ஒரு சகோதரன். ஆண்டவர் தேவன் அவரோடு தெளிவாக பேசி இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியத்தில் அவளை நிறுத்தி இருக்கிறார். அற்புத அடையாளங்களை தாண்டி வார்த்தைகளை நான் சொல்றேன், அற்புத அடையாளங்களை தாண்டி வார்த்தை எவ்வளவு முக்கியம்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஐஸ்வர்யவானும் லாசரும் மரித்து போனார்கள். ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனான் இல்லையா? தப்பா சொல்றேன்னா? நரகத்துக்கு போனான், லாசரு ஆபிரகாம் மடியில இருந்தா. அப்ப ஐஸ்வர்யவான் இங்க ஜெபம் பண்ணாதவங்க அங்க போய் ஜெபம் பண்றாங்க பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஜெபிக்காதவர்களே, கல்யாணத்துக்கு பிறகு நீங்கள் தானாய் ஜெபிப்பீர்கள். நீங்கள் தானாய் உபவாச ஜெபத்துக்கு வருவீர்கள். முன் வரிசையிலும் உட்கார வாய்ப்பு இருக்கிறது. கேட்கல? வலையில வந்துட்டா நல்லது. நான் யூத் மீட்டிங்ல வாக்குத்தத்தம் மாதிரியே சொல்லுவேன், வாலிப பிள்ளைகளே, நீங்க இப்ப ஆண்டவருக்கு டிமிக்கி கொடுக்குறீங்களா, ஆண்டவர் அழகான கணவன் உனக்கு தருவார், உன்னை நெருக்கிற ஒரு கணவனை தருவார். சர்ச்சில் பிரேயர் இருக்கான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களை மாத்திடுவார். ஆமென். அப்போ என்ன இந்த வாலிப பிள்ளைகளுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? இவன் நாசமா சொல்றான், இப்படியே சொல்றான். நான் சொல்லலைனால அதான் நடக்கும். கீழே இருக்கும்போது ஆண்டவரை கூப்பிடலை, இப்ப எங்க போய் கூப்பிடுறாரு? உள்ள வெந்துகிட்டு இருக்கும்போது ஆபிரகாமே 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 என்ன சொல்லு அப்படின்னு அவர் கேட்டிருப்பார். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. இந்த லாசருவை கொஞ்சம் கீழே அனுப்புங்க. மரித்தோர்ல இருந்து ஒருத்தன் உயிரோடு எழும்பி போனாவது நம்ம. அதுக்கு ஆபிரகாம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அங்கே மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவங்க பிரசங்கம் பண்ணி அவன் மனம் திரும்பலன்னா மரித்தோர்ல இருந்து ஒருத்தர் எழும்பி போனாலும் அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. அப்போ மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அற்புதத்தை விட பெரிய அற்புதம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரமாணம். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஓராபா கந்தூராபா சிகந்தலாயஸ். ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. அப்ப அந்த சகோதரனுக்கு வார்த்தை குறித்த வெளிச்சம், நீ வார்த்தையை தான் பிரசங்கம் பண்ணணும். பிசாசு துரத்துக்கு ஒன்று அழைக்கல, சுகமளிக்கிறதுக்கு ஒன்று அழைக்கல, என் வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு ஒன்று அழைக்கப்பட்டேன். அழைப்பு இருக்கு அந்த சகோதரனுக்கு, அடையாளம் இருந்தது, ஆனா he don't know how to execute. அதை எப்படி வெளிப்படுத்தணும், அதை எப்படி கிரியை செய்யணும்னு அவருக்கு தெரியல. அப்ப என்கிட்ட கண்ணீரோடு அவர் சொன்னார், நான் சொல்றதெல்லாம் நீங்க கவனமா கேட்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். அவர் என்கிட்ட சொன்னார், அண்ணே எனக்கு அழைப்பு இருந்துச்சுண்ணே, அடையாளம் இருந்துச்சு, ஆனால் நான் அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு முன் வரவே இல்லை. ஏன்னா இப்படியெல்லாம் பேச முடியுமான்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்தது. ஒருவேளை என்ன கல்லெறிஞ்சிருவாங்களோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் முதல் தடவை உங்க பிரசங்கத்தை கேட்ட போது எனக்கு தைரியம் வந்தது. நான் இன்னைக்கு ஊழியம் செய்ய தொடங்கினேன்னு சொல்றார். அழைப்பு அடையாளம் தாண்டி ஐக்கியம் வரும்போது கோலை போடணும்னு வரும், தண்ணீரை அடிக்கணும்னு வரும், புழுதியை அடிக்க தோணும். கைகளை தட்டுங்க.
நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள அழைப்பு இருக்கிறது, அடையாளம் இருக்கிறது. ஆனா சிலரோடு சேர்ந்துட்டீங்கன்னா அது வெளிப்பட போகிறது, வெளிப்பட போகிறது. பாராகந்தூரபா சந்தலபசியா. ஆவியை பெற்றவர்கள் கைகளை தட்டுங்க. எஸ் எஸ், உங்களுக்குள் மறைந்திருக்கிற சிலது வெளிப்பட போகிறது. இந்த சகோதரியான சிலர் கேட்க போறாங்க, அப்படி ஒரு வல்லமை உள்ள ஒரு பிரகாரம், ஒரு ஊற்று வெளிப்பட போகிறது. ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவனை பார்க்கும்போது உன் இருதயம் மகிழும். உங்களுக்கு ஒரு நல்ல ஃபெல்லோஷிப் தேவை. அதுதான் உங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றும். இந்த ஒனேசிமுவை நான் சொல்றது சரிதானான்னு நீங்க பைபிள் படி பார்த்துக்கிடணும். போனதும் போனான், பக்கத்து ஜெயிலில் போயிருந்தான்னா அவன் குடிகாரனா இருந்திருக்கலாம். இந்த ஆள் கூட சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரை பற்றி பைபிள் சொல்லுது, இவன் ஒரு கேன்சர், கொள்ளை நோய். பவுல் டக்கு டக்குன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது பாருங்க. பவுல் ஒரு கொள்ளை நோய். உங்களுக்கு தெரியுமா, தெசலோனிக்கே சபையை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது, ஒரு 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 3 ஆராதனைகள்ல மட்டும் பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தில் போய் 3 ஆராதனையில பேசினாராம். எத்தனை ஆராதனையில? 3 சர்வீஸ்ல பேசினாரு. ஒவ்வொரு சர்வீஸ்லயும் 40 நிமிஷம் தான் டைம். குறைஞ்சபட்சம் 2.5 மணி நேரம் தான் தெசலோனிக்கே சபை, தெசலோனிக்கே பட்டணத்துல பவுல் செலவிட முடிந்திருக்கிறது. ஆனால் அந்த பட்டணம் முழுவதும் கர்த்தருக்கு கொள்ளை நோய். அந்த கொள்ளை நோய் பக்கத்துல இந்த ஆள் உட்கார்ந்து சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். Your fellowship will change you. என் கூட ஒரு வாரம் நீங்க வந்துட்டீங்கன்னா முழு நேர ஊழியத்துக்கு வந்துருவீங்க. I can challenge you. Yes, yes. Amen. ஆமா. என்கிட்ட சிலர் சொல்லிட்டு இருக்காங்கன்னே வேலையை விட்டுருவா. நான் சொல்றேன், இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும், வீட்டு விட்டு வரட்டிடுவாங்க, விடாத. Fellowship make you take decisions. பெருமைக்காக நான் சொல்லல, ஐக்கியம் உங்களை மேனிபுலேட் பண்ண வைக்கும். பாடணும்னு உள்ளத்துக்குள்ள இருக்கும், பட் யூ டோன்ட் நோ ஹவ் டு ஃப்ரேம் இட். யூ டோன்ட் நோ ஹவ் டு ஃப்ரேம் இட். அதை எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு தெரியாது. ஆனா உங்க கூட ஒரு ஆள் இணைஞ்சு ஜெபிக்கும் போது யூ கேன் ஏபிள் டு ஃப்ரேம் இட். உங்களுக்குள்ள தீர்க்க தரிசன ஆவி இருக்கு, பட் யூ டோன்ட் நோ ஹவ் டு ஃப்ரேம் இட். ரபா கயந்தலஸ் பட்டூரியலபா. உங்களுக்கு சொப்பனத்துல கர்த்தர் பேசுறாருன்னு தெரியுது, ஆனா அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரியாது. நல்ல ஐக்கியத்துல வரும்போது you can execute it. பானபாத்திரக்கார தலைவன், சுயம்பாவிகளின் தலைவன் சொப்பனம் பார்த்தார்கள், but they don't know how to manipulate it, how to interpret it. அவர்களுக்கு ஒரு ஐக்கியம் யோசேப்போடு கிடைத்த போது அவர்கள் அதை வெளிப்படுத்தினார்கள். அழைப்பை தாண்டி, அடையாளத்தை தாண்டி இன்னைக்கு ஒரு ஐக்கியத்துல உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். கைகளை தட்டுங்க. ஹalleluya. லஸீபா கந்துரபா ஷரபா கந்தலா. ஒரு 2 நிமிஷம் கைகளை தட்டுங்க. Frame it. Yes Lord. மார்க் 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. உடனே வீட்டின் வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து அவரிடத்தில் வந்தார்கள். Thank you. அப்பொழுது ஒரு திமிர்வாதக்காரன் அங்கே இருந்தான். கவனிக்கிறீங்களா? He was a paralytic man. செயல்பட முடியாதவன். தன்னால் சுயமா எதையும் அவனால் செய்ய முடியாது. ஆனா அவன் எடுத்த ஒரு நல்ல முடிவு, தன்னை ஒரு 4 பேரோடு அவன் இணைத்து கொண்டான். எல்லா விஷயத்தையும் நம்மால சுயமா செய்திட முடியாது, பட் யூ கேன் அக்கம்பனி வித் சம்படி. கேட்குறீங்களா? எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியாது, ஆனா உங்களை சிலரோடு இணைத்து கொள்ளலாம். இவன் திமிர்வாதக்காரன். இவனால இந்த மனுஷனால இயேசு கிட்ட போய் தனக்கு சுகத்தை வாங்க முடியாது. கேட்குறீங்களா வாலிப பிள்ளைங்க? இந்த மனுஷனால நடந்து போயோ அல்லது ஒரு வாகனத்தை ஹயர் பண்ணியோ இயேசு கிட்ட போக முடியாது. ஏன்னா கூட்ட நெரிசல் பயங்கரமா இருக்கு, ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இயேசு கிட்ட நெருங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். அப்ப இவன் he made a decision. என்னால முடியலனாலும் பரவாயில்லை, இந்த 4 பேரோட நான் சேர்ந்துடுறேன், ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு இந்த 4 பேரோடு தன்னை விட்டு கொடுத்தான். இந்த 4 பேர் யாருன்னு போட்டிருக்கு அப்படின்னா, சினிமா பார்க்கிறவன் இல்லை, டீ கடையில் நிற்கிற ஆள் இல்லை, அவர்கள் விசுவாசத்தை கண்டு என்று 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு. கேட்கல அவர்கள் விசுவாசத்தை கண்டு அப்படின்னா, அவர்கள் விசுவாசத்தை கண்டுனா அவங்க விசுவாசிகள்.
ஆமென். அவர்கள் விசுவாசத்தை கண்டா who believe the believers will believe. யார் விசுவாசி? விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசி. ஆமென். மற்றவர்கள் எல்லாம் விசுவாசிகள். விசுவாசிக்கிறவர்கள் தான் விசுவாசி. ஆமென். விசுவாசிகள் தான் விசுவாசம் வைக்க முடியும். அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை அவர் சுகமாக்கினார். நான் கேட்கிறேன், என்னால முடியாது, என்னால விசுவாசிக்க முடியாது, என் பிள்ளை ஜெபிக்கலன்னு நினைக்காதீங்க. உங்க ஜெபத்தை கேட்டு உங்க பிள்ளையை தூக்க போகிறார். உங்க பிள்ளை விசுவாசிக்காம இருக்க by your faith. ஆமென். சொல்றது சத்தியம். எத்தனை பேர் நம்புறீங்க? சில நேரங்களில் it can work. அது வேலை செய்ய முடியும். அவனால முடியல. அவர்கள் விசுவாசத்தை கண்டு அப்ப இவன் என்ன செய்தானா, என்கிட்ட விசுவாசம் இல்லை, என்கிட்ட ஜெபம் இல்லை, என்கிட்ட பரிசுத்தம் இல்லை, என்கிட்ட இயேசு கிட்ட போகக்கூடிய பலன் இல்லை, திராணி இல்லை. ஆனா நான் இந்த ஐக்கியத்தோடு என்னை இணைத்துக் கொள்ள போகிறேன். நான் சொல்றேன், இந்த ஐக்கியத்தோடு அவனை இணைத்துக் கொண்டோன்னு அவன் வேலை ரொம்ப சிம்பிள் ஆயிட்டு. ஏன்னா இந்த 4 பேர் இவனை சுமக்க தொடங்கினார்கள். இங்க போலான்னு பார்த்தா பயங்கர கூட்டம். இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? கூரையை பிரிச்சுட்டு அவனை இறக்கி விட்டாங்க. நல்ல ஐக்கியத்துல இருந்தா வழி இல்லாத இடத்திலும் உங்களுக்கு வழிகள் உண்டாகும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. God will make a way. There is no way. தன்னை அவன் ஒரு நல்ல ஐக்கியத்தோடு இணைத்துக் கொண்டான். ஆமென். என்னால முடியாம இருக்கலாம், நான் இன்னைக்கு நிற்பது நல்ல ஐக்கியம். ஆமென். ஒரு யோனத்தான் இருந்தா போது நீங்க வாழலாம். எஸ், ஹalleluya. மச்சா இருந்தா மலையேறி பொழைக்கலாம்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. மச்சானை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நல்ல ஐக்கியத்தை வச்சு நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஆமென், ஆமென். If you have good fellowship, yes, they will drag you. ஆமென். உங்களால முடியலனாலும் உங்களை தூக்கி போட்டுட்டு கொண்டு போவாங்க. ஆமென். நீ பேசாம இரு, கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சுக்கோ. ஒருத்தன் மேல ஏறான், கூரையை பிரிக்கிறான், உள்ள டைரக்டா இயேசு பிரசங்கம் பண்ற இடத்துல இறக்கி விட்டான். ஆமென். சீனியாரிட்டி படி இத்தனை பேர் நிற்கிறாங்க, நீ எப்படி வந்த? ஃபெல்லோஷிப் ஓவர்டேக் பண்ண வைக்கும். ஹalleluya. கேட்கல? ஃபெல்லோஷிப் உங்களை விளையாடக்கூடாது. ஃபெல்லோஷிப் உங்களை ஓவர்டேக் பண்ண வைக்கும். எத்தனை பேர் உங்களுக்கு முன்னாடி கியூல நின்னாலும் சரி, உங்களை ஓவர்டேக் பண்ண வைக்கும். ஆமென். கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு ஒரு நல்ல ஐக்கியம் வேணும். எனக்கு ஒரு நல்ல ஐக்கியம் வேணும். எஸ். உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து இந்த பூமியில என்னவா இருக்கணும்னா, யூ நீட் a good fellowship. எஸ். உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். உங்களுக்கு நல்ல ஐக்கியம் இருந்ததுன்னா they will carry you. ஆமென். they will carry you. ஆமென். இந்த 4 பேர் யாருன்னு பேர் போடப்படல, அவங்க பைபிள்ல அவங்க பேர் மென்ஷன் பண்ணல. ஆனா எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது இந்த 4 பேரும் 4 தொழிலாளிகள். ஆமென். கிராஃப்ட்ஸ்மேன். இந்த 4 தொழிலாளிகள் யார் தெரியுமா? அந்த ஒரு நபர் வசனமா இருக்கட்டும், வசனத்தோடு ஒரு நல்ல ஐக்கியம், இயேசுவின் இரத்தத்தோடு ஒரு நல்ல ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு நல்ல ஐக்கியம், நல்ல ஊழியக்காரனோடு ஒரு நல்ல ஐக்கியம். இந்த 4 பேரோடு நீங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் நிச்சயமாய் சொல்லுகிற இந்த வருஷம் இது உங்களோடு சம்பாஷிக்கும், இது உங்களுக்கு வழிகாட்டும். இந்த வசனம் படுத்திருக்கும் போது உங்களோடு கூட பேசும். அப்படித்தானே? நீதிமொழிகள் 6:22 சொல்லுகிறது, நீங்கள் எழுந்திருக்கும் போது உட்கார்ந்திருக்கும் போதும் அது உங்களோடு சம்பாஷிக்கும், நீங்கள் படுத்திருக்கும் போது அது உங்களுக்கு புத்தி சொல்லும், நீங்கள் நடக்கும் போது வழிகாட்டும், நீங்கள் பேசும்போது அது உங்களோடு சம்பாஷிக்கும். இரத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆபேலின் இரத்தத்தை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் நமக்காக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களே. நாம் வேண்டிக் கொள்ளுவது இன்னதென்று அறியாதிருக்கும் போது நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர், ஒரு நல்ல ஐக்கியம். மோசே மீரியாமுக்காக விண்ணப்பம் பண்ணி சொன்னார், ஆண்டவரே அவளை குணமாக்கும் என்று சொல்லி மோசேயினுடைய ஜெபம் தான் மீரியாமை பாளையத்துக்குள் கொண்டு வந்தது போல இந்த ஐக்கியங்கள் உங்களுக்கு இருக்குமானால் வழி இல்லாத இடங்களிலும் உங்களுக்கு வழி உண்டா? இந்த 4 பேரை நீங்க யாரா எடுத்துக்கலாம் சொல்லுங்க? வசனம், பரிசுத்த ஆவியானவர், இரத்தம், குட் சர்வெண்ட் ஆஃப் காட். இவங்க கையில நீங்க மாட்டிட்டீங்கன்னா நீங்க வேண்டான்னு சொன்னால் உங்களை கொண்டு போயிடுவாங்க. உங்களை ஒரு நல்ல ஐக்கியத்தோடு இணைத்துக் கொள்ளுங்கள். செயல்பட முடியாதவன் தான். நீங்க பிரயோஜனமா வாழணும்னு நினைக்கிறீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மாத்துங்க. நீ நினைக்கிற இடத்துக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாதுன்னு சொன்னாங்க. The fellowship with the word, the fellowship with the Holy Spirit, fellowship with the blood of Jesus, fellowship with good people. என்னை இழுத்துட்டு போயிட்டாங்க வழியே இல்லாத இடத்திலும்.
இந்த வருஷம் நீங்க சொல்றீங்களா, எனக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு வழியே இல்லைன்னு சொல்றீங்களா, கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி கூரையை பிடிச்சு உங்களை இறக்கி விட்டுருவா. இந்த சத்தத்தை எத்தனை பேர் நம்புறீங்க? இது எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. I don't have a background, but I have a fellowship. எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு பின்னணி இல்லை, ஆனால் எனக்கு நல்ல ஐக்கியம் இருக்கு. வசனத்தோடு நல்ல ஐக்கியம் இருக்கு, ஆவியானவரோடு நல்ல ஐக்கியம் இருக்கு, ரத்தத்தோடு நல்ல ஐக்கியம் இருக்கு. ஆபேலின் ரத்தத்தை விட எனக்காக அழகா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ரத்தம். நல்ல ஊழியக்காரங்க, இந்த வருஷம் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. இவ்வளவு நெருக்கடியிலும் மத்தியிலும் என் பிள்ளைய கர்த்தர் முன்னாடி போய் இறக்கி விட்டார். இன்னைக்கு வழி இல்லாத இடங்களில் கர்த்தர் வழிகளை உண்டாக்குவார். தரையில உங்களுக்கு வழி தரலன்னா என்ன, ஆகாய மார்க்கமாய் கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். நான் அந்த சத்தத்தை கேட்கிறேன். சிலர் ஆகாய மார்க்கமாய் கொண்டு போக போகிறார். நாட் ரோட்வேஸ். ஊராபா கந்தலா ஷராபா கந்தூர். கொஞ்ச நேரம் அபிஷேகம் பெற்றவர்கள். ஷபாரா கந்தூராபா லீபாரா கந்தலபா ஷரபா துரபலபா ஷந்தல். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. நீங்க எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் உங்க ஐக்கியத்தை மாத்தாத வரைக்கும் நீங்க பிரயோஜனப்பட முடியாது. நான் இதை ஏன் இவ்வளவு டைம் எடுத்து நம்ம பேசுறோம்னா, ஃபெல்லோஷிப்பை மாத்தாத வரைக்கும் நம்மளால பிரயோஜனமா மாற முடியாது. நீங்க பாருங்க, காலேஜ் படிக்கும்போது பரீட்சை ரிசல்ட் வரும், ஃபெயிலா போயிட்டோம் அப்படின்னு தோணுன உடனே மனசுல இருந்து ஒரு ஃபயர் வரும். இன்னைக்கு சாயங்காலம் போனோன்னு படிக்கணும்னு. கேண்டீனுக்கு போனால் அங்கே இருப்பான் பேய் 4 பேர் இருப்பான். மாப்பிள்ளை நான் 4, மாப்பிள்ளை நான் 6ன்னு சொல்லுவான். ஓ அப்படியா, அப்போ நம்ம சமோசா சாப்பிடுவோம். 2 பேப்பர் அரியர் போட்டேன்னா ஆல் பாஸ் ஆனவங்க கூட போய் இருந்தால் தான் அடுத்த தடவை பாஸ் ஆகணும்னு எனக்கு தோணும். 35 மார்க் எடுத்து பாஸ் ஆன நீங்கள் ஃபெயிலாக போனவங்க கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் கௌரவமாக தான் இருக்கும். நான் பாஸ் இல்லை, 75 மார்க்கு கூட நடந்து பாருங்க, உங்களுக்கு வெக்கம் வரும். ஜஸ்ட் பாஸா, தள்ளிப்போ. யாரோட ஐக்கியம் வச்சிருக்கிறீங்க? 1 மணி நேரம் ஜெபிக்கிற நீங்க 3 மணி நேரம் ஜெபிக்கிறோட ஐக்கியம் வைங்க. ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ணாத நீங்க 10 ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரவங்களோட ஐக்கியம் வைங்க. உபவாச கூட்டத்துக்கு வர்றவங்களோட ஐக்கியம் வைங்க. இந்த ஐக்கியம் உங்களுக்காக வழிகளை உண்டாக்கும். இன்னைக்கு தெரியாது. ஐக்கியம் உங்களை என்ன வேணாலும் செய்யும். ஐக்கியம் உங்களை என்ன வேணாலும் செய்யும். எந்த அளவுக்கு இந்த ஐக்கியம் பேதுரு சீசர்களை மாத்திச்சு தெரியுமா? அவனும் அவனோடு இருந்தவன் தான். அவன் பேச்சதை வெளிப்படுத்துகிறான். அவரை போலவே பேசியிருக்கிறாங்க. கேட்கல. அந்த அளவிற்கு இந்த ஐக்கியம் அவர்களை மாற்றிட்டு கை உயர்த்தி. ஆனால் வாசிங்க, அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 2வது வசனம். சீக்கிரமா, டைம் இல்லை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். போதும் பாஸ்டர், கவனிங்க. இவனும் பேரலிட்டிக் தான். கவனிக்கிறீங்களா? இவன் இந்த ஆளும் செயல்பட முடியாத ஆள் தான். ஆனா இந்த ஆளு பாவம், இவர் என்ன நேரம் தெரியல, இவர் யார் கையில மாட்டினார்னு தெரியல. வாசிங்க பாஸ்டர், தொடர்ந்து. யார் கையில மாட்டினார்னு தெரியல. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். சுமந்து கொண்டு வந்தார்கள். சொல்லுங்க, வந்தார்கள். அப்போ இவன் யாரோ ஒரு டீம் கிட்ட மாட்டி இருக்கிறார் இந்த ஆளு. கவனிக்கிறீங்களா? வந்தார்கள், நாட் சிங்குலர். வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும். இப்ப கவனிங்க, நீங்க யாரோட ஐக்கியம் வைக்கிறீங்களா? சிலர்ட்ட மாட்டீங்கன்னா பிச்சை எடுக்க வச்சிருவாங்க. இந்த ஆளு திமிர்வாதக்காரன், ஆனா விசுவாசிகள் கூட ஐக்கியம் வச்சதுனால நல்லாயிட்டார். இந்த ஆளு கெட்ட நேரம் என்னன்னு தெரியல, மோசமான ஆட்கள்கிட்ட மாட்டிட்டார். அவங்க அழகா இவனை கொண்டு நாடோறும் பிச்சை எடுக்க வச்சாங்க. உங்க கேரியரையே சில ஐக்கியம் ஸ்பாயில் பண்ணிரும். உங்ககிட்ட திறமைகள் இருக்கு, டேலண்ட்ஸ் இருக்கு. ஃபெல்லோஷிப்பை மட்டும் மாத்தி பாருங்க. யூ கேன் ஷைன் ஃபார் காட். எஸ் லார்ட். ஆமென். கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். யூ கேன் ஷைன் ஃபார் காட். எஸ். எனக்கு தெரிஞ்சு எத்தனை தவறான ஐக்கியத்தினால எத்தனை பேர் இடறிட்டாங்க தெரியுமா? எனக்கு தெரியும், நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது நடந்த சம்பவம். ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிச்சு. அந்த பொண்ணு கூட இந்த பொண்ணு தண்ணி குடிக்க போகும் வரும். இந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட பேசுறத பார்த்து இவளுக்கு ஆசை வந்துட்டு. ஃபெல்லோஷிப் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பாருங்க.
கேக்குதா இல்லையா? ஏன்னா குட் மார்னிங், சாப்பிட்டியா, தண்ணி குடிச்சியா எல்லாம் கேட்டோன்னே இந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி வந்துட்டு, அப்போ நம்மளையும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அம்மா அப்பா எப்படி கேட்குறாங்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் ஒரு ஸ்மைலி போட்டு சாப்பிட்டியான்னு கேட்குறான். அது நல்லா இருக்கு. அப்போ இந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ 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 என்ன, அந்த 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 ஃபெல்லோஷிப் என்ன செய்யுது, பிச்சை எடுக்க வைக்குது. இவன் யார்கிட்ட மாட்டினான்னு தெரியல. இவனை கொண்டு போய் நாடோறும் தேவாலயத்தின் வாசல்ல, ஆனால் அவன் மேலே ஒரு கிருபை இருந்ததுனால பேதுரும் யோவானும் வந்தாங்க. இன்னைக்கும் ஒன்றும் கெட்டு போகல. இன்னொரு ஃபெல்லோஷிப்பை கர்த்தர் உங்களிடமா இன்னும் கெட்டு போகல. Even though you are in a wrong place, ஒரு ஐக்கியம் உங்களை தேடி வருகிறது. அவர்களை பிடித்துக் கொள்ளுங்கள், கைகளை தட்டுங்க, ஆவியில நிரம்பி. எந்த விஷயத்தையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணவும் ஐக்கியத்தால் முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நபரையும் கட்டி எழுப்பவும் ஐக்கியத்தால் முடியும். நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்லும் போது நமக்கு சில விஷயம் புரியாது. பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், பேதுருவே, இன்றைக்கு ராத்திரி சேவல் கூவதற்கு முன்னே என்னை 3 தரம் நீ மறுதலிக்க போகிறாய் என்று சொன்னார். அப்ப பேதுருவுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியல. ஆண்டவர் சொல்லும் போது அந்த சீரியஸ்னஸ் தெரியல. கர்த்தர் பகிரங்கமாய் பேசும்போது, நீ என்ன மறுதலிக்க போறப்பா, என்ன ஏமாத்த போற, என் நாமத்தை குறித்து நீ சத்தியம் பண்ண போற, என்ன சபிக்க போகிற, என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொல்ல போறேன்னு முகமுகமாய் சொன்ன பிறகும் பேதுரு அதை சீரியஸ்னஸா எடுக்கல. நான் ஊழியத்தின் பாதையில சொல்லுகிறேன், முகாந்தரம் கொண்டு ஆண்டவர் பேசுறாருன்னா அதை தட்டினவங்க வாழ்க்கை எவ்வளவு சீரழிந்து இருக்கிறது என்பதை நான் பார்த்திருக்கிறேன். பார்த்து நான் அழுது இருக்கிறேன். ஐயோ, இந்த வார்த்தையை சொன்ன பிறகும் கேட்காம போயிட்டாங்களே. ஒரு சகோதரன்லாம் என்கிட்ட ஜெபம் பண்ண வரும்போது எதுக்காக ஜெபம் பண்ண வந்தாருன்னே தெரியாது. ஆனால் நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவு, நான் உனக்காக பெரிய நினைவுகளை வச்சிருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவன் ஒரு பொண்ணை விரும்பிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக தேவசத்தம் கேட்கறது என்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருக்கிறான்னு எனக்கு தெரியல. கூட்டிகிட்டு வந்த பிரதர் சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு எதுன்னே தெரியாது, ஆனால் கரெக்டாக வசனத்தோடு அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். தயவுசெய்து இது வேண்டாம், விட்டுருன்னு சொன்னார். தான் விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ண கூட்டிட்டு போனாங்க. அந்த ஊழியக்காரருக்கு என் மேலே என்ன கோவம்னு தெரியல. என் பேரை சொன்னோன்னே, அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், நான் தான் பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணாரு. கவனிங்க, நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நம்புறேன். அவர் சொன்னார், அதுதான் உன் ரெபேக்காள்னு சொல்லிட்டாரு. இவனுக்கு பயங்கர தலையில் ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு 1000 ரூபா காணிக்கையும் கொடுத்துட்டு வந்து அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணா. தடபுடலா கல்யாணம். கல்யாணம் ஆன ராத்திரி அந்த மணமகனுடைய தகப்பன் வீட்டை விட்டு ஓடி போனார். ₹1,00,000 கடன். மொய் பணத்தை வச்சு அடைச்சிடலான்னு நினைச்சாரு. மொய் பணம் வரல, ஏமாற்றப்பட்டார். லட்சக்கணக்கில் கடனை அடைக்க முடியாமல் வீட்டை விட்டு ஓடி போனார். நடந்த சம்பவம். கொஞ்ச நாளையிலேயே கணவன் மனைவிக்குள்ளே விரிசல் வந்தது. கணவனுக்கு தெரியாமல் தேவையற்ற தொடர்புகளில் இருந்தது தெரிய வந்தது. அவர்கள் பிரிந்து போனார்கள். அதே வீட்டில் போய் நான் மறுபடியும் ஜெபம் பண்ணி அழுதேன். ஆண்டவர் சொன்னாரே, பிரதர் கேட்கலையே, இன்னைக்கு ரட்சிப்பையும் இழந்து துன்மார்க்கமாய் வாழுகிறான். பேதுருட்ட எவ்வளவோ சொன்னார், வேண்டாம், என்ன மறுதலிக்க போற, கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தா தப்பியிருப்பார். ஒரு வசனத்தை படிங்க, நான் சொல்றது கருத்து உங்களுக்கு தெரியும். மத்தேயு 26:75. மத்தேயு 26:75 கடைசி வசனம் பாருங்க. 26:75 அடுத்த பக்கத்துல. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன, கவனிங்க, மனம் கசந்து அழுதார். அதுக்கு முன்னாடி இயேசு தம்மிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு, ஐயோ அப்பவே சொன்னாரே, ஐயோ அப்பவே சொன்னாரே. தேவனுடைய முகாந்தரம் இல்லாம வார்த்தைகள் வெளிப்படாது.
அப்போவே சொன்னாரே, சேவல் கூறதுக்கு முன்னாடி நீ என்ன 3 தரம் மறுதலிப்பண்ணு இயேசு சொன்னாரே என்று அதை நினைச்சு வெளியே போய் கவனிங்க. நடந்து முடிஞ்ச பிறகு அழுது பிரயோஜனம் அல்ல, சொல்லப்படும் போதே அழுது விட்டால் வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், சிலரை நல்ல ஐக்கியத்தில் இணைக்க போகிறார். தேவையற்ற ஐக்கியத்தில் நீங்க இருந்தாலும் சில பேதுரு யோவான் உங்களை தேடி வரப்போகிறார்கள். அவங்க உங்களை தூக்கி விட போகிறாங்க. வாங்க வெளியில கை தட்டுங்க பார்க்கலாம். எஸ், வாலிப பிள்ளைங்க ஒப்பு கொடுங்க. ஓராபா கந்தூராபா, உன் ஃபியூச்சரை கர்த்தர் மாற்ற போகிறார். நீ நினைச்சதை விட அலங்காரமாய் மாற்ற போகிறார். நான் சொல்லுகிறது சத்தியம்னு நம்புகிறீங்களா? மோர் தேன் யுவர் திங்கிங். உன் விருப்பத்துக்கு மாறாக நீ எண்ணுவதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக உன் வாழ்க்கையை அலங்கரித்து விட முடியும். அவனும் திமிர்வாதக்காரன் தன்னை நல்லவர்களோடு இணைத்துக் கொண்டான். இவனும் கை கால் இல்லாதவன், ஆனால் தன்னை தவறானவர்களோடு இணைத்துக் கொண்டபடியினால் அவர்களை இவனை பிச்சை எடுக்க வைத்து விட்டார்கள். இந்த ஒனேசிமு எப்படி பிரயோஜனம் உள்ளவனா மாறினான் தெரியுதா? அவனை தன்னை பவுலோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டதினால் எதிர்காலங்களை கர்த்தர் மாற்றினார். ஒரு 2 வார்த்தை நீங்களா ஜெபிங்களே. ஒரு நல்ல பிரசங்கம் கேட்டோம், நல்ல தேவ சத்தம் கேட்கணும். கொஞ்சம் வாயத்தரங்க தங்கச்சி, புரியாமல்லாம் இருக்கவே செய்யாது. ரொம்ப எளிமையா தான் நான் பேசுறேன். வாயத்தரங்க. சேஞ்ச் யுவர் ஃபெல்லோஷிப். ஜெபிக்கிறவங்களோடு நான் ஐக்கியம் வைக்க போகிறேன். அன்வான்டட் கான்டாக்ட்ஸ்கள் எல்லாம் நான் டெலீட் பண்ண போகிறேன். சில 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 ஐடிஸ் வேண்டாம். இன்ஸ்டாகிராம்ல சில ஐடி வேண்டாம். வாழ்க்கை தொலைஞ்சிரும், வாழ்க்கை இல்லாம போயிரும். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், ஒரு நாள் நீ வெளியே போய் அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அழுகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கே ஒரு நல்ல ஐக்கியத்தை தெரிந்து கொள்ளுவீங்களா? உங்களுக்கு அவங்க வழிகளை ஏற்படுத்த போறாங்க. உங்களை இயேசு கிட்ட அழகா கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனால் அவன் திரும்பி வரும்போது தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பதாக நடந்து கொண்டு வந்தது போல கொஞ்சம் பலப்படுற வரைக்கும், கொஞ்சம் ஸ்திரப்படுற வரைக்கும், கொஞ்சம் ஆவியில எழும்புற வரைக்கும் சிலரோட ஐக்கியமாயிருங்க. கொஞ்சம் எழும்பி வந்துட்டீங்கன்னா உங்களை ஐக்கியம் வேண்டாம். நீங்களே உங்க படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க கர்த்தர் பலன் தருவார். கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள். எஸ், ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கொஞ்ச நாள் நடக்க நடக்க பழகிற வரைக்கும், உங்க படுக்கையை நீங்களா எடுக்க பழகிற வரைக்கும், நீங்களா வேதத்தை புரிந்து கொள்ளுகிற வரைக்கும், நீங்களா ஜெபிக்க பழகிற வரைக்கும், நீங்களா தேவ பிரசன்னத்தை உணர்கிற வரைக்கும், நீங்களா கர்த்தரோடு தொடர்பு கொள்ளுகிற வரைக்கும் சிலரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு கர்த்தரே உங்கள் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க உங்களுக்கு கிருபை செய்வார். ஆலயத்துக்கு வர கிருபை செய்வார். ஊழியம் செய்ய கிருபை தருவார். பலத்துக்கு மேல் பலன் அடைவீர்கள். நீங்கள் சீயோனுக்கு வந்து காணப்படுவீர்கள். ஆமென். நீங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்க. சபையோட ஐக்கியம் வச்சவங்க நாசமா போனதா சரித்திரமே கிடையாது. இட்ஸ் a universal truth. தெரியாமலேயே நன்மை அடைஞ்சிருவாங்க. அப்படி நல்ல நல்ல குடும்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். வாழ்க்கை கிடைச்சிருக்கு. சிமியோனே, ரட்சண்யத்தை பார்க்கணும்னா ஆலயத்துக்கு தான் வரணும். சினிமா தியேட்டருக்கு போக முடியாது. எஸ். மரியாளும் யோசேப்பும் இயேசுவுக்கு பலியிட வந்தபோது சிமியோனும் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு கொண்டு வரப்பட்டான். நீங்கள் சரியான ஐக்கியத்தில் இருந்தால் அந்த ஐக்கியம் உங்களை எங்க கொண்டு போகணும் உங்களுக்கு தெரியணும். It will lead to your prayer room. உங்களை ஜெப அறைக்கு இழுத்து செல்லும், உங்களை சபைக்கு இழுத்து செல்லும், உங்களை சுவிசேஷம் அறிவிக்கிற இடத்திற்கு. I feel the tremendous power of God. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஆவியில நீங்க எழும்பி வந்தீங்கன்னா நல்ல ஐக்கியம் வேணும். ஆமென். குட் ஃபெல்லோஷிப். எஸ். உங்க ட்ரெஸ்ஸை மாற்றும், டைம் எல்லாம் பார்க்காதீங்க. ஆமென். உங்க ட்ரெஸ்ஸை மாற்றும், உங்க பேச்சை மாற்றும், உங்க நடவடிக்கைகள் எல்லாம் மாத்திரும். எஸ். அந்த ஃப்ரெண்டு கூட பழகுனீங்கன்னா அந்த ஃப்ரெண்டை மாதிரி நீங்க உங்க அம்மாவை அழகுப்பீங்க. அந்த ஆள் கூட பழகுனீங்கன்னா அந்த ஆள் அந்த அம்மா மனைவி அடிக்கிற மாதிரி நீங்க அடிப்பீங்க. அந்த ஆள் அந்த மனைவிக்கு ஃபோன் பண்ணுவேன், வரும் சி வரும். என்னம்மா சொல்லு, பழகுனா தான் வரும். லாங்குவேஜ் யார்ட்டையோ இருந்து நம்ம கற்றுக்கொள்றோம் பாருங்க. 1 மாசம் சென்னை போனீங்கன்னா போதும், என்ன அப்படின்னு கேட்பீங்க, என்ன கேட்பீங்க. அந்த
that will influence you. ஆமென். உங்களை மாற்றுங்க, பாதிச்சிரும். நீங்க மாறுறதுக்கு காரணமே ஃபெல்லோஷிப் தான். எஸ். டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. கைகளை அசைத்து தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். எனக்கு ஆண்டவர் சொல்றதை நான் அப்படியே சொல்றேன். ஒனேசிமுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் கிடைச்சது. ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. பின்னாடி you will be thankful to God. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்க. ஆமென். நீங்க நன்றி செலுத்துவீங்க. எஸ். It will bring everything that was inside you. உங்களுக்குள் இருக்கிறதெல்லாம் வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரே இடம் ஐக்கியம் தான். நீங்க நல்ல ஐக்கியத்தில் இருந்து பாருங்க, உங்களுக்குள் இருக்கிறதெல்லாம் அது வெளியே கொண்டு வந்து விடும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேத வசனம் அழகாக சொல்கிறது, தேவதூதன் மரியாளை சந்தித்தது உண்மை, தீர்க்க தரிசனம் சொன்னது உண்மை, வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மை. அடுத்தும் தேவதூதன் சொல்லுகிறார், உன் இனத்தாளாகிய எலிசபெத்தும் கர்ப்பவதியாயிருக்கிறாள், அவளை போய் பார், உனக்கு நம்பிக்கை வரும். ஃபெல்லோஷிப் உங்கள் வாக்குத்தத்தங்களை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு உதவி செய்ய போகிறது. எனக்கு இது புரியுதுன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். கொஞ்சம் எழும்பி நடக்கிற வரைக்கும், என்னால செயல்பட முடிகிற வரைக்கும் ஒரு நல்ல பிரேயர் பார்ட்னர் எனக்கு தேவை. ஆமென். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டு தேவை. சிலருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை எப்படி இருக்கும் தெரியுமா? சிலர் அவங்கள பிச்சை எடுக்கிறதுக்கு வச்சிருவாங்க, ஆனா அவங்க இருக்கிற இடத்துக்கே பேதுரு யோவான் 9ஆம் மணி வேளையில நடந்து போக வைப்பா. இன்னைக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தேவன் தரும். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன், இவங்களெல்லாம் ஏன்டா நான் சந்திச்சேன்னு இன்னைக்கு நான் அழுகிறேன். சிலரெல்லாம் அப்படி உங்களுக்கு தோணி இருக்கா? இவங்களெல்லாம் என் வாழ்க்கையில சந்திக்காம இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். அப்படி தோணும் தெரியுமா உங்களுக்கு? அந்த 10th ஸ்டாண்டர்ட்ல மட்டும் அந்த பிள்ளை கூட நான் பழகாம இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன். நான் காலேஜ் படிக்கும் போது அந்த பையன் எனக்கு சில பேர்லாம் நினைக்கும் போது இன்னைக்கு நான் அழுவேன், ஏன்பா தெரியாம மாட்டிட்டேன், என்ன அவங்க பிச்சை எடுக்க வச்சுட்டாங்களே, என்ன தப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களே. அவனை தாயின் வயிற்றில் இருந்தே கால் விளங்காதவன், அவன் யார்ட்ட மாட்டான்னு தெரியல, அவனை நாடு ஒரு பிச்சை எடுக்க வச்சுட்டான். டெய்லி சிகரெட் அடிக்க கூட்டிட்டு போயிடுவான், என்ன டெய்லி தண்ணி அடிக்க கூட்டிட்டு போயிடுவான், டெய்லி டெய்லி டெய்லி. நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே அந்த நாட்கள் எனக்கு அந்த சில காலகட்டங்கள் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? 2012 2013 வருஷம் என் வாழ்க்கையில் ஏன் வந்துச்சுன்னு சில நேரம் தோணும். 2008வது வருஷம் என் கேலண்டர்ல இல்லாம இருந்திருந்தா நல்லா இருக்குமே. ஆனாலும் ஒண்ணு கெட்டு போகல. டுடே God is giving an opportunity. உங்களை மறுபடியும் எழுப்பிவிட. யாரையும் பார்க்காதீங்க, தேவ சமூகத்தில் நீங்க தோற்கிறது வெற்றி அடையாளம். அழுகிறது தான் சக்சஸ். இங்க அழலன்னா உலகத்தில் அழுவீங்க, இங்க அழுதீங்கன்னா உலகத்தில் சிரிக்கலாம். இங்க சிரிச்சீங்கன்னா உலகத்தில் அழ வேண்டியது வரும். அன்னைக்கு சொல்றேன், ஐயோ அந்த குடும்பத்தை நான் சந்திக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஐயோ அந்த அந்த ஐக்கியத்துக்கு நான் போகாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. இப்படி ஒரு ஃப்ரெண்டு எங்க இருந்துடா வந்து தொலைச்ச, என் வாழ்க்கையை நாசமாக்க. கர்த்தர் சேஞ்சிங் தி பேட்டர்ன்ஸ், அந்த தவறான தொடர்புகளை துண்டிக்கிறார். பிள்ளைகளை நல்லவர்களோடு இணைக்க போகிறார். நல்ல தொடர்புகள் நடக்க போகிறது. தூதர்கள் இறங்கி ஊழியம் செய்கிறத இந்த வருஷம் நீங்க பார்க்க போறீங்க. கைகளை தட்டுங்க. உன் பிள்ளையினுடைய ரூமெட்ட கர்த்தர் மாற்ற போகிறார். சில பெஞ்சில இருந்து சிலரை எராடிகேட் பண்ண போகிறார். கை தட்டுங்க. ஒரு அக்கினி விழுகிறது, ஒரு அக்கினி விழுகிறது. உங்க பிள்ளைய நீங்க திருத்த முடியாது, உங்க மகன் நீங்க ஆலோசனை சொல்ல முடியாது, ஆனா கர்த்தர் இன்டர்வீன் பண்ண போகிறார். அவனே கான்டாக்ட்ல இருந்து டெலீட் பண்ண போகிறார். எஸ் 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 அந்த ஆபீஸ்ல இருந்து அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறார். அந்த பிள்ளைய டிரான்ஸ்ஃபர். சிலர் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போறாங்க. சிலர ரதலபகயா. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் உங்களை ஜெபிக்க விடக்கூடாது. அப்படி உங்களை பிச்சை எடுக்க பண்ணுகிற ஐக்கியங்களை உங்களை விட்டு விரட்டி அடிக்கிறார்.